இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அருங்கோண பேட்டர்ன் போட்டோம்னா உங்களுக்கு வந்து வலது பக்கம் இப்படி சாய்வா உங்களுக்கு கோடு கிடைக்கிறாப்ல இதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கலர் உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ப்ரௌன் மிச்சம் இருக்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை நோக்கி வச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டர் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லைன் இருக்கலவா, நீளத்தில் கடைசி லைன் இருக்கலவா, இதில் வரும். அப்படியே இந்த கோடு வரும்போது உங்களுக்கு இங்கே செகண்ட் டாட் வர்றது அந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லைன் இல்லாமல் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் அதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் அதுலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி. இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடு எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடிங்கிறதுனால உள்வயர் மட்டும்தான் நீங்கள் அளந்தெடுப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 4 உள்வயர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா 4 உள்வயர் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 உள்வயர் நான் எடுத்துக்கிறேன். உள்வயர் மட்டும்தான் நீங்கள் வந்து முறுக்கு கைப்பிடிக்கு வந்து அளந்து எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எடுக்கணும்னா இந்த உள்வயர் வந்து நீங்க மடிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு வைக்கும்போது உங்களுக்கு கைப்பிடி அளவு வரணும் இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உள்ள சொர்க்கம் இருக்கு உங்களுக்கு இருக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க ஹைட்டுக்கு இந்த உள்வயரோட நீளத்தை வந்து நீங்க மாத்தி கூட பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா 4 உள்வயரும் சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி 4 உள்வயரையும் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ எங்கிருந்து பின்ன ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வலது பக்கம் இந்த சைடில் இருக்க அளவா இந்த லூப்லேருந்து இதுலேருந்து வர்றதுல நம்ம அட்டாச் பண்ணுறோம் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், இடது பக்கம் வலது பக்கம் எதுலேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் முறுக்கை இப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து வலது பக்கத்துலேருந்து பண்ணிச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடில் இருக்க இந்த இது பின்னல் அதுலேருந்து நேர்கோட்டில் வந்து செகண்ட் டாட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உள்வயர் இந்த மாதிரி 4ஐயும் சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி உள்ள விட்டுக்குங்க. இதில் வந்து இந்த பின்னல் சுற்றி இருக்க கேப் லூஸாக இருக்கனால உங்களுக்கு வந்து லூஸாக உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து 2 சைடும் ஒயரோட நீளம் வந்து சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சீராக பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு வந்து ஒயரோட நீளம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போறோம்னு வச்சுங்களேன். ஸோ கட்லேருந்து நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இதையும் நீங்கள் வந்து இப்போ பின்னல் சுற்றி நீங்கள் எடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் எடுத்து விடுங்க இந்த மாதிரி. அப்போ நீங்கள் கைப்பிடியோடவே பின்னிட்டு வந்துடுவீங்க வச்சுங்களேன். ஸோ இந்த தளவு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. ரன்னிங் ஒயரோட தளவு உங்களுக்கு பிரிஞ்சு வராதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வந்து உள் ஒயர் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க, வெளியில் ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி இருக்கு. ஒரே ஒரு பின்னல் மட்டும் நீங்க போடணும். அதுக்கப்புறம் நான் எப்படி ஈஸியா போடுறேன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி வலது பக்கம் வராப்புல வச்சுட்டு உள் பக்கமா இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. உள் பக்கமா இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்றோம். ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ வலது பக்கம் இருக்க உள் ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விடுங்க இந்த மாதிரி. அப்புறம் இதை வந்து நீங்க டைட் பண்ணிடணும். அடுத்தது இடது பக்கம் போடுறோம். ஸோ இப்படி இடது பக்கம் எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடுறது எப்படின்னா நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இப்படி போட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இடது பக்கத்தில் போட்டனால இடது பக்கத்தை கையில் பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒயர் கடியில் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிட்டு இடது பக்கம் இருக்க ஒயரை எடுத்து வெளியே விடுறேன். இடது பக்கம் நீங்கள் விடும்போது உங்களோட ரன்னிங் ஒயரோட தளவும் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். அதையும் நீங்கள் வச்சு பின்னிட்டே வரணும் உள்ளேயே. அப்புறம் நாம் இதை டைட் பண்ணுறோம். அடுத்தது வலது பக்கம். ஸோ வலது கையில் இப்படி மடிச்சு எடுத்துட்டு வரோம். வலது கையில் பிடிச்சிட்டு இடது பக்கத்து விரல் விட்டு நீங்கள் லூப் ஃபார்ம் பண்ணிங்க. வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் வெளியே எடுத்து விடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பின்னல் பார்த்தீங்கன்னா நீங்களே அதை டைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததுலேருந்து உங்களுக்கு சரியாக வந்துடும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அடுத்து இடது பக்கம் போடுறோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். இடது பக்கத்தில் பிடிச்சிட்டு வலது பக்கத்தில் லூப் ஃபார்ம் பண்ணிட்டு இடது பக்கத்து ஒயர் எல்லாத்தையும் எடுத்து விடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ரன்னிங் ஒயர் லூப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியுறா அப்படி இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி விரல் விட்டு நீங்கள் வச்சு டைட் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு நல்லா நின்றும். அடுத்து வலது பக்கத்து ஒயர் பிரித்து அது மட்டும் வெளியே எடுத்து விடுறேன். லூப் வெளியே எடுத்து விடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பின்னல் மட்டும் நீங்கள் நல்லா டைட்டாக போட்டு வர வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிரிப்பாக நின்றுச்சு. இந்த லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு கிரிப்பாக நின்றுச்சு. இப்போ ஒரு தடவை உள்வயர் ரெண்டும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. 2 சைடும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸோ திருப்பி நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டைட்டாக நீங்கள் பின்னல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்வயர் வந்து 2 சைடும் உங்களுக்கு சரிசமமாக இருக்கான்னு பார்த்துங்க. நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி எடுத்து பின்னுறேன் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உள்வயர் எல்லாம் 2 சரிசமமாக இருக்குது 2 சைடுமே. இப்போ நம்ம அப்படியே பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் முடிச்சிருக்கோம் கடைசியாக. அப்புறம் இடது பக்கம் இப்போ நம்ம போடணும். இடது பக்கத்தில் பிடிச்சி லூப் ஃபார்ம் பண்ணி இடது பக்கத்தில் இருக்க ஒயர்ஸ் மட்டும் நான் எடுத்து விடுறேன். இந்த மாதிரி பிரித்து கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே எடுத்து விடணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கைப்பிடி கரெக்டாக வராது. இடது பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து நம்ம லூப் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த மாதிரி அடுத்தது வலது பக்கம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பெருவிரல் வச்சு டைட் பண்ணுற பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இப்படி மடிஞ்சு அடுத்து போடுறக்க உங்களுக்கு ஈஸியாக மடிஞ்சு வரும்னு வச்சுக்கலேன். அடுத்து இடது பக்கம் இந்த மாதிரி நம்ம போட்டு வர வேண்டியதான். இடது வடதுங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னல் வந்து நீங்கள் இப்படி உள்ளேயும் டைட் பண்ணணும். ஒவ்வொரு பின்னலையும் நீங்கள் டைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வலது பக்கம் இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதான். இப்போ எந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த உள்வயர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2 சைடும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எதிரெதிராக இருக்கும். அது இல்லாமல் உள்ளதான் உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும். வெளி பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்காப்புல பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம இப்படியே பின்னிட்டு வர வேண்டியதான் வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி பின்னிட்டு வர வேண்டியதான். இப்படி திருவி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு சரியா இருக்க மாதிரி வச்சு நீங்க பின்ன ஆரம்பிங்க. இந்த மாதிரியே நான் பின்னிட்டு வர வேண்டியதான் கடைசி வரைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னல் இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா நீங்க வந்து முதலே கைப்பிடி போட்டிருக்கனால இதோட வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்ல எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு நீங்க வந்து இன்னொரு கைப்பிடி நான் போட்டிருக்கனால அந்த கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஹைட் வந்துருச்சா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அதோட நீங்கள் நிறுத்திக்கணும்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படியே நேராக வச்சு இப்படியே நேராக நீங்கள் பின்னிட்டு வாங்க. இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த பின்னல்களை வந்து திருகி விட்டுறாதீங்க. உங்களுக்கு இப்படியே நீங்கள் நேராக பின்னிட்டு வர வேண்டியதான் கடைசி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்து இப்போ எனக்கு இது வரைக்கும் வருது. ஸோ இது வரைக்கும் நான் பின்னிட்டு வருவேன் வச்சுக்கோங்க. இது வந்து உள்ள சொருகிறதுக்கு நான் விட்டுவேன். இந்த மாதிரி இதே மாதிரியே நேர்கோட்டில் மாற்றி மாற்றி நீங்கள் பின்னிட்டு வாங்க. இப்போ வலது பக்கம் முடிச்சிட்டோம். இடது பக்கத்து உள்வயர் மட்டும் எடுத்து விடுறேன். இந்த மாதிரி இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் பின்னிட்டு வர வேண்டியதான். நான் முதலே கைப்பிடி போட்டிருக்கனால அதோட வச்சு பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். அதோட ஹைட்டு கரெக்டாக வந்துருச்சான்னு வச்சு பார்த்துட்டு அதோட நம்ம நிறுத்திக்கிறோம். நான் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து இன்னொரு சைடு அட்டாச் பண்ணி கைப்பிடி முடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மடிச்சு நான் முதலே ஒரு கைப்பிடி போட்டிருக்கனால அதோட வச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதோட ஹைட் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கணும்.
எனக்கு வந்து இதோட உங்களுக்கு சரியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரன்னிங் ஒயர் வந்து நான் வெட்டி விட்டுற போகிறேன். இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் நீங்கள் உள்ளே சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் வெட்டி விட்டலாம்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி பாதி பாதியாக முதலே நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ நம்ம எங்கே அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவில் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக நம்ம முதலே பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த உள் ஒயர் வந்து அந்த பின்னல் சுற்றி இந்த மாதிரி விடுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்கள் உள்ளே விட்டுக்கொண்டு வச்சுங்க. உள்பக்கமாக திருப்பி இது எல்லாத்தையும் உள்ளே நல்லா டைட்டாக இழுத்துங்க. இழுத்துட்டு ரன்னிங் ஒயர் விட்டுருங்க. மற்ற உள் ஒயரெல்லாம் ஒவ்வொரு ஒயராக 2 சைடு இருந்தும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கிறேன். 2 சைடு இருந்தும் ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு முடிச்சு போடுறேன் நல்லா டைட்டாக. அப்புறம் இதை நம்ம வந்து உள்ளே சொருக்கி விட்டுன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஒயர் சின்னதாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு கைப்பிடிக்கு இந்த ஒயர் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் சொருகி விட்டணும். இதே மாதிரியே நம்ம வந்து 4 உள் ஒயர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4 தடவை இந்த மாதிரி முடிச்சு போட்டு டைட்டாக உள்ளே இழுத்துட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் மட்டும் தனியாக நிற்கும். அதையும் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்க. நான் வந்து இது எல்லாத்தையும் உள்ளே சொருகி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்லாம் உள்ளே சொருகி விட்டுட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கைப்பிடி பொழந்து வராப்புல இருக்கும். என்ன பண்ணால் இந்த மாதிரி கிட்ட வச்சு நீங்கள் கட்டி விட்டுன்னு நினச்சுங்க. நீங்கள் வந்து பிட் ஒயர் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா ரன்னிங் ஒயர்லேருந்து கூட எடுத்துக்கலாம். என்ன பண்ணால் நேர் கோட்டில் வச்சு இந்த முதல் பின்னலில் நீங்கள் வந்து அந்த கேப்பில் விட்டு சுற்றி கட்டி விடுறாப்புல பண்ணு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒயர் விட்டு எடுத்துக்கங்க. ஒரு பின்னல் சுற்றி எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு எதிராக நீங்கள் உள்ளே விடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டுற மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. அப்புறம் இது வந்து நான் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் உள்ளே சொருகிற அளவு விட்டுட்டு நான் வெட்டி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை இப்படி சுற்றி வராப்புல பண்ணிட்டேன். ஸோ எதிராக விட்டுறேன். இந்த மாதிரி. அப்புறம் திருப்பி இன்னொரு தடவை வெளியே எடுத்துட்டு வந்து சுற்றி கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு வந்து எதிர் பக்கமாக கொண்டு போகிறேன். அப்புறம் உள்ளே திருப்பி இதை வந்து நீங்கள் சொருகி விட்டுடணும். இப்போ இந்த ஒயர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே அப்படியே சொருகி விடணும். இதே மாதிரி இந்த சைடு கைப்பிடிக்கு இந்த சைடும் நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயரை வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 சைடு இருக்குது. ஸோ 2 சைடும் இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டுரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளிவுண்டு தான் இருக்கும் ஒயர். ஸோ இது ஒயர் முழுக்க நீங்கள் உள்ளே சொருகி விட்டுணும். இதே மாதிரியே நான் இந்த சைடும் பண்ண வச்சுக்கேன். பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கைப்பிடி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு உள்ள ஒயரை சொருகி விட்டுட்டு வச்சுக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைப்பிடி வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு வந்து ஒரே ஹைட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி போடுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.